சம்பள ஆணைக்குழு ஒன்றை ஸ்தாபிக்க அரசாங்கம் எதிர்பார்ப்பு. அதிபர் சேவை மற்றும் அரசு சேவையின் பல துறைகளில் நிலவும் சம்பள முரண்பாடுகளுக்கு தீர்வு காண்பதற்காக இந்த ஆண்டில் சம்பள ஆணைக்குழு ஒன்று நிறுவப்படும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றில் உரையாற்றிய அவர், இந்த ஆணைக்குழு ஊடாக அரசு சேவையின் சம்பள முரண்பாடுகளுக்கு நிரந்தர தீர்வை வழங்க எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டார். அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, அதிபர் சேவையில் உள்ள சம்பள முரண்பாடுகள் குறித்து அதிபர் சங்கங்கள் மற்றும் அதிபர்களுடன் நாம் நீண்ட கலந்துரையாடல்களை நடாத்தியுள்ளோம். குறித்த முரண்பாடு தொடர்பாக தொடர்ந்தும் ஆராய்ந்து ஒரு தீர்வை பெறுவதற்கு நாம் முயற்சித்து வருகிறோம். அரசாங்கத்தின் கொள்கையின்படி இந்த ஆண்டு சம்பள ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளது. அதன் மூலமாகவே எம்மால் நிலையான தீர்வை வழங்க முடியும். கடந்த காலங்களில் சம்பள உயர்வுகள் வழங்கப்பட்ட வீதம் காரணமாக கல்வித்துறையில் மட்டுமின்றி பல துறைகளிலும் நெருக்கடிகளும் முரண்பாடுகளும் ஏற்பட்டுள்ளன. இதற்கு நிலையான தீர்வு அவசியம் என்பதனால் சம்பள ஆணைக்குழு ஊடாக தீர்வை தேட முயற்சிக்கிறோம். அதில் அதிபர்களின் பிரச்சினைகள் குறித்து விசேடமாக பணிந்துரைகள் முன்வைக்க நாம் எதிர்பார்க்கிறோம் எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்.